வணக்கம் சென்டம் மேப் வியூவர்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 4 இன்றைக்கி 4 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா இப்போ நேஷ்னல் நியூஸில் பார்க்க போகிறோம். மார்ச் 4, 2025 நேஷ்னல் நியூஸில் என்ன இருக்குன்னா, பிம்ஸ்டெக் இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா தில்லியில் நடைபெற்றிருக்கு. பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ டெல்லி. இந்த பிம்ஸ்டெக்கை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லைக் WHO மாதிரி, IMF மாதிரி, இந்திய அந்த அமைப்பு மாதிரி இதுவும் ஒரு பிம்ஸ்டெக்குங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இது என்ன அப்படின்னா, இதோட விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இதோட விரிவாக்கம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1997 தொடங்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்காங்கிறது எங்கே இருக்குது? வங்காளதேசத்தோட கேபிட்டல் தான் டாக்கா. உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 7 பேர். ஓகேங்களா? 7 பேர் உறுப்பினர்ங்கிறது எங்கே அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா மற்றும் தாய்லாந்து. இந்த 7 நாட்களும் பிம்ஸ்டெக்கோட உறுப்பினர் நாடு. இந்த யூத் சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் யூத் சமிட் நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சு அப்படின்னா காந்தி நகர்ங்கிற அந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜி சென்டர், பிம்ஸ்டெக்கோட எனர்ஜி சென்டர் எங்க இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பெங்களூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பெங்களூர் எங்க இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. இதோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராமணி பாண்டே அப்படிங்கிறவங்க. இவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன். இந்திராமணி பாண்டேங்கிறவர் செக்ரட்டரி ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு IFS ஆஃபீஸர். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA என்னன்னா மொழி, இங்கிலீஷ் மொழியை அதிகார மொழியாக அறிவிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ். எதுக்குன்னா 50 ப்ராவின்சஸ் இருக்கு. 50 ப்ராவின்ஸுக்கும் ஒரே மொழி இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்பு 47வது USAவோட பிரசிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 47th பிரசிடென்ட். ஓகேங்களா? யாரு? டொனால்டு ட்ரம்ப் டிடின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட அமெரிக்காவோட நேஷனல் பேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட் ஈகிள், வெண்தலை கழுகு. அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, அதோட ஆர்டிகல்ஸ் பார்த்துருவோம். என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னா 343 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஆர்டிகல் சொல்லுது. அது என்னன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்றாங்க. ஹிந்திங்கிறதுக்கு நாகரிக வடிவ கொண்ட ஹிந்தி எழுத்து, நகரிக. அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கு. சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாங்கிற இடத்துல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. என்ன இது பண்ணியிருக்குன்னா, அவங்க என்சிஃபாலிட்டிஸ் டிசீஸுங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வைரஸான டிசீஸை வந்து டிக்ளேர் ஆஸ் த குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியா, அவசர கால நோயா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதான் மூளை அலர்ஜி நோயை அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கு. அந்த வைரஸை பத்தி பார்ப்போம். வைரஸ் வந்து என்சிஃபாலிட்டிஸ் வைரஸ் வந்து ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸ் வைரஸ். அதுக்கப்புறம் ஜார்ஜியாங்கிற WHO என்ன சொல்லியிருக்குன்னா ஜார்ஜியாங்கிற நாட்டில் மலேரியா ஃப்ரீ கண்ட்ரியா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சாராங்கிறது WHO AI மாடல் ஆப் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 7 WHO ஆரம்பிக்கப்பட்டது. WHO ஸ்டார்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஏப்ரல் 7, 1948. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஜெனீவால, சுவிட்சர்லாந்துல இருக்கு. இதோட ஹெட் யாருன்னா டெட்ரோஸ் அதோனோம். அப்புறம் ஏப்ரல் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவா நம்ம இது பண்ண வேர்ல்டு ஹெல்த் டேங்கிறனால நம்ம கொண்டாடுறோம். ஏப்ரல் 7 எதனாலனா 1948 ஆரம்பிச்சு WHO ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டேவா சொல்லுது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்துருவோம். அப்பாயின்மெண்ட்ஸ் யாருன்னா இன்னைக்கு வந்து
பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதுல வந்து சேர்மனை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா மன்னன் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அவரு வந்து ஒரு ராஜ்யசபாவோட எம்பி. எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிஜேபி கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. அவர் பேர் வந்து மன்னன் குமார் மிஸ்ரா. அதுக்கப்புறம் வைஸ் சேர்மனா யார் இருக்காங்கன்னா எஸ் பிரபாகரன். இவர் வந்து துணைத் தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். துணை தலைவர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? யாரு? எஸ் பிரபாகரன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட பார் கவுன்சிலா யார் இருக்காங்க, சேர்மனா இருக்காங்கன்னா கபில் சிபில் இருக்காரு. இவரு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர், காங்கிரஸோட மூத்த தலைவர். அப்புறம் பி எஸ் ராமன்கிறவரு தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல். 1165 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரலை பத்தி சொல்லுது. பி எஸ் ராமன்கிறவரு தமிழ்நாடோட அட்வொகேட் ஜெனரலா இருக்கிறாரு. வெங்கட் ரமணி அவரு வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 76 அதை பத்தி சொல்லுது. யார் வெங்கட் ரமணிங்கிறவரு? இவரு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னன்னா அதாவது ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ். அதுல மயாங்க் சர்மாங்கிறவங்கள சேர்மனா தலைவரா நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர். இதோட ஜெனரல் வந்து மயாங்க் சர்மா, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் நடந்திருக்கு. என்ன அவார்ட்ஸ்னா ஆஸ்கார் அவார்டு இன்னைக்கு நடந்திருக்கு. எத்தனைன்னா 97th அகாடமி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? ஆஸ்கார் அவார்டை அகாடமி அவார்டுன்னு சொல்லுவாங்க. 97th நடந்திருக்கு. எங்க இருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், யூஎஸ்ஏல நடக்குது. இதோட தொகுப்பாளர் யாருன்னா கேனன் ஓ பிரைனு. சிறந்த திரைப்படமா எதை தேர்ந்தெடுக்காங்கன்னா அனோராங்கிற படத்தை சிறந்த திரைப்படமா செலக்ட் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் யாருன்னா சீன் பேக்கருங்கிறவரு. இந்த சீன் பேக்கர் எந்த படத்தோட தயாரிப்பாளர்னா அனோராங்கிற படத்தோட தயாரிப்பாளர். ஓகேங்களா? சிறந்த திரைப்படம், அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சிறந்த திரைப்படத்துக்கு அனோரா, சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் யாருன்னா அனோரா படத்துக்கு கிடைச்சிருக்கு. அந்த தயாரிப்பாளர் பேர் என்னன்னா சீன் பேக்கர். அதுக்கப்புறம் சிறந்த நடிகர் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா அட்ரியன் பிராடிங்கிறவருக்கு. அவர் எந்த படத்தில் நடிச்சார் அப்படின்னா த ப்ரூட்டலிஸ்ட்ங்கிற மூவிக்கு இல்லை நடிச்சதுக்காக சிறந்த நடிகருங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிறந்த நடிகை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மைக்கி மேடிசன். இவங்க எந்த படத்துல நடிச்ச நடிகைனா அனோராங்கிற படத்துக்கு நடிச்சவங்க. அதுக்கப்புறம் சிறந்த துணை நடிகர் யாருன்னா கிரீன் கல்கின் அப்படிங்கிறவரு எந்த படத்தோட துணை நடிகராக இருந்தாருன்னா தி ரியல் பெயினுங்கிற மூவிக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர்ஸ் ஃபிலிம் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஐ ஆம் ஸ்டில் ஹியர்ங்கிற ஒரு படத்துக்கு, பிரேசில் நாட்டு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் சிறந்த படத்துக்கு ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு அனிமேஷன் படம் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சவுண்ட்னா டியூனுங்கிற படத்துக்கு பார்ட் 2 இப்போ ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்துக்கு பெஸ்ட் மியூசிக்குக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பெஸ்ட் மியூசிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேஸ் என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் 4 என்னென்ன டேலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்னன்னா நேஷனல் சேஃப்டி டே, தேசிய பாதுகாப்பு தினம். அந்த எதனால இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 4 1966 நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்ட நாளையே வந்து இன்னைக்கு நேஷனல் சேஃப்டி டேவா கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஒபிசிட்டி டே இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் நேஷனல் சேஃப்டி வீக், பாதுகாப்பு வாரம், தேசிய பாதுகாப்பு வாரம். இந்த வாரம் ஃபுல்லாக மார்ச் 4 to மார்ச் 10 வரைக்கும் நடக்குது. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே PDF போடுறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு PDF-ஐ சேவ் பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.